ஆனா இப்ப 2026 தேர்தல் வந்துருச்சு. ஆமா. முதல் முறை வாக்காளர்களா நிறைய பேர் இப்ப உள்ள நுழையிறாங்க. ம். நீங்க ஏற்கனவே வாக்கு செலுத்தியிருப்பீங்க. ம். அதாவது வாக்காளர்கள் வேட்பாளரை எப்படி தேர்வு செய்யணும்? என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்கள கட்சி கொள்கை இருக்குல்ல தம்பி, அதை பார்த்து தான் செயல்படுத்துவோம். ஏன்னா அவங்க கட்சி இப்போ நல்லவங்களாவே இருந்தாலுமே அவங்க கட்சி கொள்கை பார்த்தீங்கன்னா கெட்டதா இருந்துச்சுன்னா அவங்க தவறான பாதையில தான் செய்ய போறாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, தனி மனிதனை விட அவங்க பின்பற்ற கொள்கைகளை வச்சு அவங்களை எடை போடலாம்னு சொல்றேன். 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப முதல் தலைமுறை வாக்காளரா வருவாங்க. 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு, ஓட்டு ஐடி வாங்கி ஓட்டு போட இளைஞர்கள் வருவாங்க. ஆமா. அவங்க வேட்பாளரை எப்படி செலக்ட் பண்ணி, அதாவது வேட்பாளருக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் இருந்தா அவங்க ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வேட்பாளர் யாருங்கிறத அவங்க தெளிவா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு அவங்க யாருக்காக நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டு அவங்களுக்கு அடிப்படையா தெரிஞ்சிருக்கணும். இப்ப இருக்க அரசியல் ரீதியான அவங்களுடைய எல்லா விதமான செயல் திட்டங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்கிறது. ஏன்னா இப்ப அவங்க டெக்னிக்கலா எல்லாமே இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா தான், சமூக வலைத்தளம் அவங்க ரொம்ப பாதிக்குது. அந்த பாதிப்புல இருந்து மீறி அவங்க ஒரு அசஸ் பண்ணணும். பழைய பொலிட்டிஷியன்ஸ் எப்படி இருந்தாங்க, இப்ப வரக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் தேவையா? அந்த மாதிரி ஒரு மாற்றம் தேவைப்படுறப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிற வேட்பாளரும் சரி, அவருடைய தலைவரும் சரி, அவங்களுடைய கட்சியும் சரி, நம்மளுடைய தமிழகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்களா நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிறது அவங்க தெளிவான ஒரு சிந்தனையோட ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கவர்ச்சியில போயிடக்கூடாது. ஒரு நியாயமான ஒரு ஆட்சி யார் கொடுப்பாங்க அப்படிங்கறத அவங்க அசஸ் பண்ணி எல்லா விதத்திலையும் பார்க்கணும். அவங்களும் அவங்க ஒரு புதுசா ஒருத்தவங்க அவங்க செய்வாங்களா அப்படின்னு யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லல. எல்லா கட்சியுமே அவங்களுடைய அரசியல் இப்ப கூட நிதித்துறையில நீதிமன்றத்துல இலவசங்கள்லாம் கட்டணம் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இவங்க ஏன்னா அந்த ஜெனரேஷன் நம்ம இப்ப அந்த ஜெனரேஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம முதல் தலைமுறை இப்ப இருக்கவங்க அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம ஃபியூச்சருக்கு அவங்க எப்படி பிளான் பண்றாங்க, செயல் திட்டங்கள் எப்படி இருக்கு, வருங்கால திட்டங்களை பேஸ் பண்ணி எப்படி அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க பேஸ் பண்ணி அவங்க வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது என்னுடைய எல்லாருமே சமம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம தொகுதி மக்களை சந்திக்கக்கூடிய ஆளா இருக்கணும். வேற எங்கேயோ ஒருத்த புதுசா வேட்பாளர்னு ஓட்டு வாங்கி ஏழிச்சுட்டு அவன் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டான். நம்ம நமக்கு உடனே தேவைன்னா ஓட்டு போற மக்கள் கூட அவனை போய் சந்திக்கிற அளவுக்கு எளிமையான ஆளா இருக்கும். இப்ப வேட்பாளரை பார்த்து நம்ம ஓட்டு போடணுமா, இல்ல கட்சியும் பார்க்கணுமா? கட்சியோட கொள்கை, அந்த கட்சிக்கு கீழே நிக்கிறாரு அந்த வேட்பாளர், அந்த மாதிரியும் பார்க்கணுமா? மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இப்போ மற்ற கட்சி ஒவ்வொருத்தரும் ஜாதியை வச்சு அரசியல் பண்றான். அதுல யாரு எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு ஒரு பொதுவா சிந்திக்கிறானோ அவனை பார்க்கணும் முதல்ல. அதுக்கு அவன் சரியான ஆளான்னு பார்க்கணும். அதாவது அந்த கட்சியோட கொள்கை அப்படி இருக்கணும், அதை அவன் சரியா செயல்படுத்துவானா அப்படின்னு இந்த எம்எல்ஏ எப்படியோ எவனாலும் பார்க்கணும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மதச்சார்பற்ற கூட்டணி யார வேட்பாளரை நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். மதவாதம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல கட்சியோட கொள்கையை பார்த்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? வேட்பாளரை பார்த்து ஓட்டு போட்டா அவன் பணம் கொடுத்தா வேற கட்சிக்கு போய் சேர்ந்துக்கிறோம். அவனுக்கு எதுக்கு நாங்க போடணும்? அப்ப கட்சியை நல்ல கட்சி கொள்கையை மதச்சார்பற்ற கூட்டணி ஏதோ அதுக்குதான் போடணும். வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலேயே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி அந்த ஏரியா அவங்களுக்கு தெரியுதா, ஏரியா என்ன குறை இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதா, தெரிஞ்சு கரெக்டான பர்சனா சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. வேட்பாளர் பணபலமா இருக்காங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு மக்களோட குறை தெரியுதா அவங்க சூஸ் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் பொறுத்தவரைக்கும் மதச்சார்மை இருக்கும். அவன் நல்லா இருக்கான் போறோம். அதாவது கஞ்சா குடி போதை இது எல்லாமே இருக்கும். மக்களுக்கு உள்ள என்ன தேவை இருக்கு, மெயின் கான்செப்ட் தான். இப்போ இப்போதைக்கு தெரியும் ஆட்சி எப்படி இருக்குன்னு. ஓப்பனா சொல்லுவோம் டிஎம்கே ஆட்சி எப்படின்னு தெரியும், பிஜேபி எப்படின்னு தெரியும். ஓகேவா? அதனால மக்களுக்கு அந்த ஊர்ல என்ன இல்லை தேவை மெயின் அதுதான். ஓகேவா? ஒரு அடிப்படை வச்சு பேசிக்கா அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட் நீ பொறுத்த வரைக்கும் மதச்சார்மை சண்டை இல்லாம நீ ஜாதியில பெரிய அதை விட்டுணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தான். ஓகேங்களா? இது ரெண்டு விட்டுட்டு அவன் மக்கள் நல்லது செஞ்சா போதும். அதாவது கட்சியை பார்த்து வேட்பாளரை தேர்வு செய்யணும். அதாவது கட்சியோட கொள்கைகள், கட்சியோட தலைவர் எப்படி இருக்காங்க, கட்சி கீழே எப்படி செயல்படும், அதை பார்த்து அந்த வேட்பாளரை தேர்வு செய்யணுமா, இந்த வேட்பாளரோட தனிப்பட்ட முறையில அவர் எப்படி நல்லது செய்வார் அந்த மாதிரி எடுத்து தேர்வு செய்யணும்? நீங்க சொல்ற மாதிரி கட்சின்னு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒர்க்கு கட்சின்னு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், திரும்ப சொல்ல டிஎம்ஏ பொறுத்த கட்சியில இந்த முறை வருதான டவுட் தான். ஓகேங்களா? அது இல்லாம அது ரொம்ப ஒஸ்டாவே இருக்கு. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஓகேங்களா? அப்படின்போது புது மாற்று கட்சி நிறைய எதிர்பார்க்கறாங்க. மாற்று கட்சி இல்லாம அவர் வந்தா செய்வார்ன்றது மெயின் கான்செப்ட் தான். அவர் தளபதி எக்ஸாம்பிள் தளபதினு வந்தா மெயின் கான்செப்ட் செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால மாற்று கட்சி வராது. மெயின் வந்தா என்ன பொறுத்த வரைக்கும் டிவிக்கு வரலாம். வந்துச்சுன்னா பசங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதுலயும் இருக்கிறாங்க. எங்களுக்கு எக்ஸாம்பிள் கஞ்சா சரக்கு அடிக்கிறாங்க. அது இல்லாம
மக்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல என்ன இருக்கோ அவங்க பார்த்து போட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வர வைக்கணும்.